ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் அம்மு பேசிக்கிட்டு இருக்கேன். வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி கருவாடு கிரேவி தாங்க இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஆமாங்க, நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செய்யணும்னா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நெத்திலி கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 4 வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வரமிளகா கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 2 வரமிளகா போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. கூடவே நம்ம சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரே டைம்ல வதங்கிடும் பூண்டும் சின்ன வெங்காயமும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வந்து எப்போவுமே வந்து நான்வெஜ் ஐட்டம்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் எதுவும் சேர்க்கல, சின்ன வெங்காயத்திலே தான் நான் இன்னைக்கு செய்கிறேன். கருவாடு, நெத்திலி கருவாடு கிரேவி, நெத்திலி கருவாடு தொக்கு. சரிங்களா? நல்லா வதங்கட்டும். எப்பவுமே வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினா மட்டும்தான் அதோட உண்மையான டேஸ்ட், ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம், சின்ன வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளியும் கொஞ்சம் வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி அது வதங்கறதுக்குள்ள நம்ம வந்து கொஞ்சம் புளி கரைச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலா வந்து நல்லா மிக்ஸ்ட் ஆகணும். எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. எனக்கு அந்த மிளகாத்தூள் தனியா பவுடர் சேர்த்தது வாசனையே வரல. எல்லாம் பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். புளி கரைச்சல் சேர்த்துக்கிட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த சமயத்தில் காரம், உப்பு எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம கருவாடு உள்ள சேர்த்துக்கலாம். நெத்திலி கருவாடு உள்ள சேர்த்துக்கலாம். கருவாடு கொஞ்சம் வேகட்டும். இந்த
இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? கருவாடு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் வந்து கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும் கருவாடு, சரிங்களா? அவ்வளோதாங்க, கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்க நெத்திலி கருவாடு தொக்கு, சுட 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 சாதம் வச்சு நெத்திலி கருவாடு தொக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாசனை செமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கருவாடு நெத்திலி கருவாடு. நான் இன்றைக்கி இதை தான் டேஸ்ட் பண்ண போகிறேன், நான் இன்றைக்கி இதை தான் சாப்பிட போகிறேன். ஓகேங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் நெத்திலி கருவாடு வாங்கினா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய். பாருங்க, கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், அப்போ கூட கொதிச்சுக்கிட்டே இருக்கு. ஓகே, நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்களா? இதே ப்ராசஸில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய்.